சிம்ம ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர் கடகத்தில் அமர்வதனால் ஆடி மாதம். உங்கள் ராசிக்கு அது 12ஆம் இடம். சூரியன் கடகத்தில் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழப்பார். அம்மனுக்குரிய மாதமே ஆடி மாதம். சந்திரனுடைய வீடு கடகம். இருப்பினும் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது விரயஸ்தானத்தில் இருப்பதனால் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் வீண் விரயங்கள், அசுப விரயங்கள், தேவையற்ற செலவுகள் என்று பணத்தை நம்ம எப்படி பாதுகாத்தாலும் அவற்றுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதால் மனதிலே கொஞ்சம் அழுத்தங்கள், குழப்பங்கள் ஏற்படும் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது என்பது உண்மை என்றாலும் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் மிதுனத்தில் இருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய விரயங்கள், பாதிப்புகள் இல்லை. அதுதான் கோச்சார வேதை. 11ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் அமர்ந்திருப்பார். எனவே சூரியனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் அவர் ராசிக்கு அதிபதி, அவர் 12லே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது செலவுகள் இருக்குமா? நிச்சயம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். இறை நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. பொதுவாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திடீரென்று ஒரு உபகரணங்கள், நீங்கள் தொழில் வியாபாரத்துக்குரிய செயல்களுக்குரிய செலவுகள் என்பது ஏற்படும் அன்றாடும். என்றாலும் அவற்றிலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது நமக்கே எதிர்பாராத ஒன்றாக இருக்கும். இது இயற்கையாக ஏற்பட ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை இந்த மாதம் முழுவதும் செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அதிபதி மட்டுமல்லாமல் 11ஆம் இடம் மிதுனத்திலே குரு இருப்பதனால் விரயஸ்தானம் 12லே அமர்ந்திருக்கின்ற சூரியனால் பாதிப்புகள் நிச்சயம் இல்லை. ஆனால் காரிய திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். மற்றவர்களுக்காக நீங்கள் வீண் செலவுகள் செய்வது, அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுவது என்பதை கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. பொருளாதார பிரச்சனைகள் எவையும் இல்லை. அஷ்டமசனி இருந்தாலும் எளியராக இருக்கின்றால் பாதிப்பில்லை. லாபத்தில் குரு இருப்பதால் லாபம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீண் செலவுகளை தவிருங்கள். ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். கொஞ்சம் சேமிப்பை கரையாமல் பார்த்து கொள்வது இந்த வீண் செலவுகளை தவிர்ப்பதனால். மற்றபடி பொருளாதார பாதிப்புகள் எவையும் இல்லை. அதே சமயத்தில் அலைச்சல்கள் இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சிக்கின்ற பொழுது விரயஸ்தானம் என்பது அயன சைன சுகஸ்தானமும் ஆகிய அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அவற்றிலே கவன சிதறல் வாழ வேண்டாம். மற்றவரை நம்புவதை விட நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் முயற்சி எடுங்கள், அதுவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகரிக்கும். அதிக வேலைகள் இருக்கும். திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்கள். உயரதிகாரிகளும் நட்புறவு பாராட்டுங்கள். 12லே சூரியன் அமர்வு அதில் பாதிப்புகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் திறந்து பேசாதீர்கள். ரகசியம் பாதுகாக்க வேண்டும். அலைச்சல்கள் இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனையால் மனதில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படும். இதெல்லாம் 12லே அமர்ந்திருக்கின்ற சூரியன் மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைகளை தூங்குகின்ற பொழுது கூட ஏற்படுத்தி தூக்கத்தை குறைப்பார். அது ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை. மற்றபடி மேலதிகாரிகள் நட்புறவு பாராட்ட வேண்டும். செயல்களிலே நீங்கள் நிதானமாக கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஆடி மாதத்தில் 12லே அமர்ந்துகின்ற சூரியனால் நிச்சயம் சிம்ம ராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக.